தியாகராஜ சுவாமிகள் இசைக்கலையில் கர்நாடக சங்கீதம் உயர்ந்த நிலையில் இருக்குது. கர்நாடக சங்கீதத்து மூலமாக இறை வழிபாட்டை சிறப்பாக ஆழ்வார்கள், நாயன்மார்கள், அருணகிரிநாதர், புரந்தரதாசர், மீராபாய், கபீர்தாஸ், குருநானக் போன்ற மகான்கள்லாம் வெளிப்படுத்தியிருக்காங்க. இவர்கள் நாத யோகிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர்களில் முக்கியமாக போற்றப்படுபவர் சங்கீத ஜோதி சத்குரு ஸ்ரீ தியாகராஜ சுவாமிகள். 1759 1847 வரைக்கும் கிட்டத்தட்ட 82 ஆண்டுகள் தியாகராஜ சகாப்தம்னு அழைக்கப்படுது. திருவாரூரில் ராமபிரம்மம் என்பவருக்கும் சாந்தா தேவி அப்படிங்கிறவங்களுக்கும் 3வது குழந்தையாக பிறந்தவர் தியாகராஜர். இவர் மூலக நாடு திரைலிங்க தெலுங்கு பிராமணர் வகுப்பை சேர்ந்தவர். இவருக்கு ஜப்பேசன், ராமநாதன்ற சகோதரர்கள் இருந்தார்கள். இவருடைய தந்தை சிவ விஷ்ணு பக்தியில் ஈடுபட்டு திவ்யநாத பஜனை செஞ்சுட்டு வந்தார். திருவாரூரில் திண்ணப்பள்ளிக்கூடத்தில் தியாகராஜர் தன்னுடைய பள்ளி கல்வியை ஆரம்பித்தார். பிறகு பெற்றோரோட திருவையார் போனார். 8 வயசில் அவருக்கு உபநயனம் செஞ்சு வச்சாங்க. உபநயனம் பூணல் கல்யாணம். காயத்ரியோட ராமதார மந்திரத்தையும் தன் தந்தையிடம் உபதேசம் பெற்றார். தன் தந்தை வைத்திருந்த ராம விக்கிரகத்திற்கு அன்று முதல் பூஜை செய்ய ஆரம்பித்தார். கிருஷ்ணன் தெரிந்த அவர்கிட்ட உபதேசம் பெற்று ராம சடாச்சரி மந்திரத்தை லட்சக்கணக்கில் ஜபம் செஞ்சார். இவருடைய தந்தையார் பரம பாகவதர். சங்கீதம் அவர்களுடைய ரத்தத்தில் ஊறி இருந்தது. சிறு வயதிலேயே தியாகராஜனும் இசைத்திறமை கொண்டவராக இருந்தார். இனிமையாக குரலும் அவருக்கு கை கொடுத்தது. தன் தாயாரின் ராமதாசர் மற்றும் புரந்தரதாசரின் கீர்த்தனைகளை கற்றார். திருவாயூரில் உள்ள சமஸ்கிருத கல்வியில் சேர்ந்து 4 வருஷம் ராமாயணம் படித்தார். வால்மீகி ராமாயணத்தை படிக்க படிக்க ராம பக்தியில் மூழ்கி ராம சைத்தன்யரானார். ஜோதிடமும் கற்றுக்கிட்டார். தஞ்சையை ஆண்ட மராட்டிய மன்னர் சரபோஜி சங்கீதத்தில் ஈடுபாடு உள்ளவர். அவருடைய அரசவை வித்வானாக இருந்த சொண்டி வெங்கட ரமணையாட்ட தியாகராஜர் சங்கீதம் கற்றுக்கிட்டார். அரச சபையில் பல பாட்டுகளை பாடி பாராட்டு பெற்றார். அவருடைய முதல் பாட்டு நமோ 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 ராகவாயா அதிசம் என்பதாகும். தியாகராஜர் தினமும் 1,25,000 ராமநாமம் சொல்லி 38 வயசுக்குள்ளே 96 கோடி ராம ஜபம் உருவாக்கினார். தனது 38வது வயது கடைசி நாளில் உள்ள முருகி ஸ்ரீராமன் பாடும்போது கதவு தட்ட சர கேட்டது. திறந்து பார்த்தபோது ராமலட்சுமணர்கள் விஸ்வாமித்திரன் நடத்திய யாகத்துக்கு சென்று வரும்போது காட்சியை பார்த்தார். அப்போ அவர் பாடினது தான் ஏல நீ தயராது அப்படிங்கிற புகழ்பெற்ற பாடல். முதல்ல பார்வதி அம்மையாருங்கிறவர் கல்யாணம் பண்ணார். 5 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் இறந்து விட்டதுனால தங்கச்சியான கமலம்மாளை கல்யாணம் பண்ணிக்கிட்டார். சீதாலட்சுமின்னு ஒரு பொண்ணு பிறந்தாங்க. தியாகராஜர் அப்பா இறக்கும்போது தியாகராஜரை கூப்பிட்டு ஸ்ரீராமமூர்த்தி எப்பயும் பாடுன்னு சொல்லிட்டு போனார். அதனால் அவர் அது எப்பயுமே பாடிக்கிட்டே இருந்தார். தனது தந்தை பூஜை செய்த ராம விக்கிரகத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த சிறிய வீட்டில் போய் இருந்து அதுக்கு பூஜை செஞ்சுக்கிட்டு இருந்தார்.